ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। விஷயத்தின்பால் ஈர்க்கப்பட்ட மனம், அதனால் அழுக்கடைந்த மனம் வாழ்க்கையின் இலக்கு பகிஹி அர்த்தமானினஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு, சுகங்களை அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்று பகிர்முகமாகவே மனதை கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு அவர்களை அந்த வழியிலேயே வைத்திருக்கக்கூடிய ஈஷ தந்திரயாம் உருதாம்னி பத்தாஹா, அவர்களை பெரிய கயிறு போட்டு கட்டுகிறார்களாம். கர்மம், கர்மவினை, அது கொடுக்கக்கூடிய உலகம், இதுல பெரிய கயிறு போட்டு கட்டி எங்கே அவர்கள் வைத்திருக்கிறார்களாம்? சதாசர்வ காலமும் வீட்டையே கவனித்துக் கொண்டு, காமிய கர்மத்திலேயே ஈடுபட்டவர்களாய், அதற்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, அதை அடைவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன், அதற்காகத்தான் என் வாழ்க்கையானது முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களாய், குருடர்களாய், அந்தைஹி ரூப நியமானாகா அந்தாகா, குருடர்களை எப்படி அழைத்து கொண்டு போவார்களோ அதே போல இந்த காமிய கர்மிகள், அந்த காமிய கர்மத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத விற்பன்னர்கள் தவறான வழியை காமித்து என்ன செய்கிறார்களாம்? ஸ்வார்த்த கதிம் விஷ்ணும் ந விதுகு, இவர்கள் ஸ்வார்த்த கதி,
தன்னுடைய நன்மையின் பொருட்டு உண்டான விஷ்ணு கதியை இவர்கள் அறிவதே இல்லை. நாம் பார்த்தோம், காலையிலே பார்த்தோம், கர்மமானது நம்மை கர்மத்தில் தான் வைத்திருக்கும் என்று பார்த்தோம். முதல்ல கர்மத்திலிருந்து நம்மை ஒரு காலத்திலும் அது விடுவிக்காது. கர்மம் மீண்டும் மீண்டும் வாசனைகளை கொண்டு வரும், கர்ம பலனை கொண்டு வரும். கர்ம பலனை கொண்டு வந்து கர்ம பலனை அனுபவிக்க வைத்து அந்த கர்மத்தினுடைய பலனினால் மீண்டும் எனக்கு ஜனன மரணத்தை கொடுக்கும். இதையும் பார்த்தோம். கர்மமானது ராகத்வேஷத்தை என்னிடத்திலிருந்து எடுக்காது. அதையும் பார்த்தோம். கர்மமானது கர்த்திருவ பாவத்தையும் எடுக்காது. நான் கர்த்தா, நான் செய்பவன், அந்த அந்த பாவத்தையும் கர்மமானது எடுக்காது. கர்மமானது விருப்பு வெறுப்பை எடுக்காது. ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், கர்மம் ஞானத்தை கொடுக்காது. அவ்வளவுதான். கர்மமானது ஞானத்தை கொடுக்காது. இப்ப நீங்க நம்முடைய மனசுல ஒரு நேர் கேள்வி வரும். அப்ப எதற்குத்தான் கர்மத்தை வைத்தார்கள்? எதற்குத்தான் வேதமானது கர்மத்தை பேச வருகிறது? எங்களை கர்மம் செய், தர்மத்தை செய் என்று வேறு நீங்கள் தூண்டுகிறீர்களே, அப்ப எதற்காக இந்த கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும்? கர்மத்தினுடைய செயல்பாடுகள், அது கொடுக்கக்கூடிய பலன், அதுவால் நாம் இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கக்கூடிய அனுபவங்கள், இதையெல்லாம் பெற்று அவற்றிடத்திலே எந்த சாரமும் இல்லை, அசாரம்தான் இருக்கிறது. ஆகையினாலே இவற்றையெல்லாம் நான் விட்டுவிட்டு உண்மையான சாரமாக இருக்கின்ற நாராயணனை நான் அடைய வேண்டும் என்கின்ற அனுபவ அறிவை கொடுப்பதற்காக இந்த இந்த செயல்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜீவன் என்ன செய்கிறான்? பிரகலாதன் சொல்லுவதை போல, விஷ்ணு கதிம் ந விதுகு, பரமாத்மாவுடைய கதியை இவர்கள் அறிவதற்கு விருப்பப்படவே இல்லை. அதற்குண்டான முயற்சியும் எடுக்காமல் இருக்கின்றோம். கர்மத்திலேயே ஒருவன் உழண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் எதையெல்லாம் விஷ்ணுவை மட்டுமா நாடாமல் இருப்பான்? பேர்பட்டவர்கள் பக்தனுடைய சங்கத்தையும் சாதுக்களுடைய சங்கத்தையும் நாட மாட்டார்கள். பரமாத்மாவையே சதா தியானித்துக் கொண்டு உலகத்திடத்திலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்ட வைராகி இருக்கிறார் அல்லவா? அப்பேற்பட்ட சந்நியாசிகளை, ஞானிகளை, குருமார்களை, பக்தர்களை இவர்கள் ஒரு காலத்திலும் போய் நாடமாட்டார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான இவர்களிடத்திலே போனால் நமக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும் என்கின்ற அறிவும் கிடையாது. அவர்களை பார்க்க விருப்பப்படவும் மாட்டார்கள். அவர்களிடத்திலே போய் எதை கேட்பது, என்ன கேட்பது என்று கூட தெரியாமல் தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய துன்பத்தை பற்றி அவரிடத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு சாதுக்களுடைய சங்கமோ, சக்சங்கமோ, அதனுடைய மகாத்மியமோ இவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. எதுவரை இந்த மாதிரி சாதுக்கள் சங்கத்தையும் சக்சங்கத்தையும் இவர்கள் நாடாமல் இருக்கிறார்களோ அதுவரை
இவர்களுடைய புத்தியானது நாராயணனிடத்திலே ஒரு காலத்திலும் போகாது. நாராயணனிடத்திலே புத்தி போகணும்னா இவர்களுடைய புத்தியானது சாதுக்கள் சங்கத்தை, சத்சங்கத்தை, சாஸ்திர சங்கத்தை நாடினால்தான் நாராயணனிடத்திலே பக்தி வருமே தவிர சாதுக்கள் சங்கத்தை, சத்சங்கத்தை நாடாத வரை இவர்களுடைய புத்தி நாராயணனை நாடாது. நாராயணனை நாடாத காரணத்தினாலே இவர்களிடத்திலுடைய மனதிலே இருந்து சம்சார தாபம் போவதற்கு வாய்ப்பே இல்லை. சம்சார பந்தமும் சம்சார தாபமும் இவர்களை விட்டு போக வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஹிரண்யகசிபுவுக்கு பிரகலாதன் உபதேசமாக சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார். இப்ப இந்த 3 பாடலின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய செய்தி? பிரகலாதனின் மூலமாக சம்சாரத்திலிருந்து விடுபட வந்த மனம் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே மாட்டிக்கொள்கிறது. மனதளவிலே மீண்டும் மீண்டும் சம்சாரியாகவே நான் இருக்கிறேன். இதை எப்படியாவது இவர்களை வெளிக்கொண்டு வந்து இறைவனின் பால் சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே சாதுக்கள், குருமார்கள், அவர்களிடத்திலே போய் சங்கம் வைத்துக் கொள்ளேன் என்று சொன்னால் அதுவும் முடிவது இல்லை. இதையெல்லாம் முழுமையாக சொல்லி அமைதி அடைந்து விட்டான் பிரகலாதன். தன் மடியிலே இருந்த குழந்தையை தரையிலே தள்ளி விடுகிறான். கோபத்திலே கொந்தளிக்கின்ற ஹிரண்யகசிபு பொறாமை கொண்டவனாய், பொறுமை இழந்தவனாய், கோபத்தினுடைய உச்சிக்கு போனவனாய், உடல் இந்திரியங்கள் அனைத்தும் தகித்துக் கொண்டிருக்கிறது. கோப அக்னி. அதை வைத்துக்கொண்டு இவன் கொல்லத் தகுந்தவன், இவன் சீக்கிரம் கொல்லப்பட, இவனை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள், இவனை கொன்று விடுங்கள். காரணம் என்னவென்றால் என்னுடைய தம்பியை கொன்றவனை இவன் ஸ்துதிக்கின்றான், என்னுடைய தம்பியை கொன்றவனை இவன் பந்துவாக பார்க்கிறான், என்னுடைய தம்பியை கொன்றவனை இவன் உயர்ந்தவனாக பேசிக் கொண்டிருக்கிறான், என்னை பொறுத்தமட்டுக்கும் தாழ்ந்தவனாக இருக்கின்ற விஷ்ணு இவன் விஷ்ணுவை ஸ்துதிக்கின்ற காரணத்தினாலே இவன் கொல்லப்பட வேண்டியவன். ஆகையினாலே இவனை கொன்று விடுங்கள். பாருங்கள், இந்த ரஜோகுணம் தமோகுணமானது தன்னையே ஈஸ்வரனாக நினைக்கிறது, தன்னையே தலைவனாக நினைக்கிறது. இறைவனையும் உலகத்தையும் வெறும் கருவியாக பார்க்கிறது. அதிலும் இறைவனை விரோதியாக பாவித்து உலகத்தை
தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவியாக பார்க்கிறது. ரிசோர்சஸ் அனுபவித்து தூக்கி போட்டு விட வேண்டும். கடவுளை பொறுத்த மட்டுக்கும் கடவுளே இல்லை என்பது அவனுடைய தாத்பரியம். அப்படி ஒருவேளை இருந்தால் அவன் எனக்கும் கீழே உள்ளவன் தான். எக்காரணத்தை கொண்டும் அவனுக்கு மேலானவனாக இருக்க முடியாது. ஆகையினாலே இந்த விஷ்ணு என்னால் கொல்லப்பட வேண்டியவன், என்னால் கொல்லப்பட வேண்டியவனை இவன் ஸ்துதிக்கின்றான். எனக்கு எப்பொழுது என் பிள்ளை ஹிதத்தை செய்வதற்கு தயாராக இல்லையோ, அவன் என்னுடைய உடம்பிலிருந்து ஜனித்தாலும், எப்படி உடம்பிலே வியாதி வந்தால் அந்த வியாதியை நான் அகற்றுவதற்காக உடம்பில் இருக்கக்கூடிய பாகத்தையே கொடுக்கிறோமோ, அறுத்து எறிகின்றோமோ, அதே போல நமக்கு நன்மை இல்லாத பொருள் பையனாக இருந்தாலும் கூட அவனை கொல்லுவதில் எவ்வகையிலும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். ஆகையினாலே இவனை கொன்று விடுங்கள். இதை கேட்ட உடனேயே அரக்கர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கையில என்னென்னலாம் ஆயுதங்கள் இருக்கின்றதோ எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சப்தத்தை அகோரமாக போட்டுக்கொண்டு பிரகலாதனை சூழ்ந்தவர்களாய் தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரகலாதனை தாக்குகிறார்கள். எல்லா வகையிலும் தாக்கப்பட்ட குழந்தை எப்படி இருந்ததாம்? ரொம்ப முக்கியமான பகுதி இங்கே பேசுறார் பாருங்கள். பரே பிரம்மண்ய நிர்தேஷே பகவத் அகிலாத்மனி யுக்தாத்மன்ய பலா ஆசன் ந புண்ணியஸ்யேவ சத்க்ரியாஹ. இந்த குழந்தை எல்லா பக்கத்திலிருந்தும் தாக்கப்படுகின்றது. இந்த குழந்தையை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தினார் நாரத மகரிஷி, சுக மகரிஷி. பரமபக்தன், பரம பாகவதன். பேர்பட்ட குழந்தை சத்ருக்களால், அசுரர்களால் தாக்கப்படுகிறது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி. நான் பக்தன் என்றால் எனக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்படும். அவன்தான் பக்தனுடைய லட்சணம். பக்தன் சொல்லிட்டாலே கஷ்டங்கள் கொடுக்கப்படும். நான் பக்தன் அல்லவா, எனக்கு கஷ்டம் வரலாமா என்றால் இந்த கேள்வி வந்தாலே அவன் பக்தன் அல்ல. பழமாகுவதற்கு முன்பு காயாக இருக்கின்றவரை யாரும் கல்லை விடுவதில்லை, கம்பை கொண்டு அடிப்பதில்லை. அது எப்பொழுது பழமாக மாறுகிறது என்று காத்து கொண்டிருக்கிறோம். பறவைகள் வருகிறது, விலங்குகள் வருகின்றன, மனிதர்கள் போய் கல்லை விட்டு அடிக்கிறார்கள், கம்பை கொண்டு அடிக்கிறார்கள். பழுக்கின்ற வரை காத்து கொண்டிருந்து பழுத்தால் அடிக்கிறது. மனம் பக்குவப்பட என்னை எந்த அளவுக்கு இன்னும் பக்குவமாக்கலாமோ அந்த அளவுக்கு பக்குவமாக்குவதற்காக எல்லா அனுபவங்களும் எனக்கு கொடுக்கப்படும். என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் நான் இறைவனுடைய பக்தனாக இருக்கலாம். இறைவனுடைய பக்தன் சொல்லிவிட்டு நான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எதையுமே தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்றால் நான் பக்தனும் அல்ல.
இறைவனுடைய அருளும் எனக்கு கிடைக்காது. இந்த குழந்தை நாராயணனை ஸ்துதிக்கின்றதல்லவா? அந்த நாராயணன் யாருன்னு நமக்கு அறிமுகப்படுத்துறார். அனிர்தேஷ்யே அகில ஆத்மனி பிரம்மணி பகவதி. நிர்தேஷ்யம் என்றால் சுட்டிக்காட்ட முடியும், உத்தேசித்து சொல்ல முடிந்தால் அது நிர்தேஷ்யம். வாக்காலோ மனதாலோ ஒன்றை சுட்டி காமித்தோம் என்றால் அது தேஷ்யம். நிர்தேஷ்யம் என்றால் நிச்சயமாக கூற முடியும், இப்படித்தான் இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் எது ஒன்றை யார் ஒருவரை வாக்கினாலும் மனதினாலும் இப்படித்தான் இவர் இருக்கிறார், இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் இருப்பார் என்று யாரை சப்தங்களினால், வேதங்களின் துணை கொண்டு, உபனிஷதங்களின் துணை கொண்டு, வாக்கினால் மனதினால் இறைவனை இப்படித்தான் இருப்பார் என்று சுட்டி காட்ட முடியுமா என்றால் அனிர்தேஷ்யம். அவரை அவ்வாறு சுட்டி காட்ட முடியாது. அப்ப நாம வேதங்கள் சொல்லுகின்ற பிரகாரம், உபனிஷத் சொல்லுகின்ற பிரகாரம் இதெல்லாமோ சப்தத்தை எழுப்புகின்றோமே. நிர்குணம், நிஷ்கிரியம், அதெல்லாம் வெறும் சப்தங்கள் தான். அந்த சப்தங்கள் இறைவனை சுட்டி காட்டாது. அது நமக்கு பொருளை விளங்க வைக்குமே தவிர அறிவாக அது இல்லை. இங்க அனிர்தேஷ்யம். இரண்டாவது அகில ஆத்மனி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவாக இந்த பரமாத்மா இருக்கிறார். எல்லாவற்றுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருந்து எல்லா ஜீவராசிகளையும் யாரொருத்தர் நியந்தாவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறாரோ அப்பேற்பட்ட பிரம்மணி. யார் ஒருவர் எங்கும் நிறைந்தவராய், யார் ஒருவர் எப்பொழுதும் உள்ளவராய், நித்தியத்துவம் பூர்ணத்துவம், யார் ஒருவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவராய், யார் ஒருவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறாரோ அப்பேற்பட்ட பிரம்மனிடத்திலே பகவதி பரே, மேலாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே யுக்த ஆத்மனி, இந்த குழந்தையினுடைய மனமானது முழுமையாக போய் ஒன்று கலந்து, யுக்த ஆத்மனி, ஒன்று கலந்த மனம் உடையவனாய் பரமாத்மாவிடத்திலே போய் இவனுடைய மனம் ஒன்று கலந்து விட்டது. அதனால இப்போ என்ன, அப்படி ஒன்று கலந்த காரணத்தினாலே பிரகலாதனிடத்திலே சத்கிரியாக அபுண்ணியஸ்யேவ அபுண்ணியஸ்யேவ அபலாக ஆசனஹா. அவனிடத்திலே என்னென்னலாம் முயற்சிகளை இவர்கள் எடுத்தார்களோ அசுரர் கூட்டங்கள் இவனை தாக்குவதற்கு என்னென்னலாம் முயற்சி எடுத்தார்களோ அத்தனை காரியங்களும் புண்ணிய பலன் இருக்கக்கூடிய இடத்திலே எப்படி பாப பலனானது எந்த பலனையும் கொடுக்காதோ அதே போல இந்த குழந்தை இடத்திலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வீணாக இவர்களுடைய முயற்சி அத்தனையும் வீணாக போய்விட்டது. அப்ப பாருங்கள், முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா, நான் பகவானுடைய பக்தன் அப்படின்னா எனக்கு எல்லா அனுபவங்களும்
கஷ்ட அனுபவம், இன்ப அனுபவம், எல்லா அனுபவமும் வரும். அதை தவிர்க்க முடியாது. இரண்டாவது, உண்மையான பக்தனாக இருந்தால் இந்த கஷ்டங்களை மாற்றுவதிலோ இன்பங்களிடத்திலே போய் ரமிப்பதிலோ இரண்டும் இல்லாதவனாய் யோன ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி சுப அசுப பரித்யாகி பக்திமான் எஸ்ஸமே பிரியா. நம்ம பார்த்தோம் அல்லவா 12வது அத்தியாயத்திலே. யோன ஹிருஷ்யதி மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, ந துவேஷ்டி வெறுப்பதும் இல்லை. அப்போ இவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்திடத்திலே போய் இவன் ஒன்றை வெறுக்கவும் மாட்டான், ஒன்றை விரும்பவும் மாட்டான். அதுல போய் இவன் நேரத்தை செலவிடுவது இல்லை. எனக்கு இப்படி வந்து விட்டதே என்பதற்காக அதை சரி செய்வதற்காக உட்காருவானா என்றால் இல்லை. எனக்கு இன்பம் வந்து விட்டது என்பதற்காக அதில் ரமிப்பானா மகிழ்வானா என்றால் இல்லை. யோன கிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி, துன்பப்படுவதும் இல்லை, ந காங்ஷதி ஆசைப்படுவதும் இல்லை. சுப அசுப பரித்யாகி. யார் பக்தன்னான்னா, யாரு ஒருவன் சுபத்தையும் அசுபத்தையும் மனதால் துறந்து விட்டானோ. அப்ப இந்த பக்தனுக்கு இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்னவென்றால், இறைவனிடத்திலே மாறாத பக்தியானது எல்லா அனுபவத்திலும் அப்படியே இருக்கு. இன்பம் துன்பம் மானம் அவமானம் எல்லா அனுபவத்திலும் இவனுடைய மனம் இறைவனை விட்டு விலகவே இல்லை. அவன்தான் பக்தன். அதுதான் பக்தி. அதுதான் திருடவிரதாக, திருட பக்தி, மாறாத பக்தி. துன்பம் வந்தபோது இறைவனை விட்டு விலகுவதும், துன்பம் நீங்கியதற்கு பிறகு நேரம் கிடைத்தால் இறைவனை தொழுகிறேன், இறைவனை நினைக்கிறேன் என்பதும், இன்பம் வந்தபோது மோகத்திலே போய் ரமிப்பதும் பக்தி அல்ல. நான் பக்தன் என்றால் எல்லா அனுபவத்திடத்திலும் என்னுடைய மனம் யுக்த ஆத்மனி பிரம்மணி. எப்படி பிரகலாதனுடைய மனமானது பரமாத்மாவிடத்திலேயே முழு ஈடுபாடு கொண்டதாய் பரமாத்மாவிடத்திலே மனதை செலுத்தினானோ, அதே போல நம்முடைய மனமானது பரமாத்மாவிடத்திலேயே இருந்தது என்றால் என்ன லாபம்? எந்த அனுபவமும் என்னுடைய மனதை தொடாது, எந்த அனுபவமும் என்னுடைய மனதை மாற்றாது. அதுதான் அனுபவம். இப்ப நமக்கு ஒவ்வொரு அனுபவமும் வருவதற்கு முன்பே நம்முடைய மனதை சலனப்படுத்துகிறது. வந்ததுக்கு பிறகு கேட்கவே வேண்டாம், துவண்டு போய்விடுகிறோம் அல்லது மோகித்து போய்விடுகிறோம். மனம் இருமைகளிடத்திலே துல்லிய நிந்தா ஸ்துதிஹி மௌனி, மானாபமானயோ துல்யஹா, சீதோஷ்ண சுகதுக்கேஷு சகிஷ்ணுத்வம். பகவான் கீதையில எல்லா இடங்களையும் இந்த வார்த்தையில் அடிக்கடி பயன்படுத்துறார். சுப அசுப பரித்யாகி, மனம். அதனால என்ன நன்மைனா, மூணாவது பெரிய நன்மை, பலகீனமான மனத்திலிருந்து விடுபட்டு உறுதியான மாறாத பலம் பொருந்திய மனம் உடையவனாக நான் ஆகிறேன். அதான் பக்தியினுடைய சிரேஷ்டம். எனக்கு பக்தி இருக்குன்னு எப்படி தெரியும்டான்னா, என்னுடைய மனம் பலம் உடைய மனமாக, மாறாத மனமாக, பலகீனம் இல்லாத மனமாக என்னுடைய மனம் இருக்கும்.
யாரும் என்னை எந்த அனுபவத்தை காமித்தும் என்னுடைய மனதை பலகீனப்படுத்தி விட முடியாது. இன்பத்தை காமித்தியோ துன்பத்தை காமித்தோ சாமதான பேத தண்டம் சொல்லுவோம் அல்லவா, எந்த உபாயத்தினாலும் இந்த பக்தனுடைய மனம் மாறாமல் இருக்கு, பலம் பொருந்தியதாக இருக்கு. நாலாவது ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், இறைவனிடத்திலே முழுமையாக மனம் போய் ஒன்று கலந்து விட்ட காரணத்தினாலே உலகத்திடத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் இவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மட்டுமல்ல, இவனுடைய மனதை மாற்றாது மட்டுமல்ல, இவனுக்கு அந்த அனுபவங்கள் ஒரு பொருட்டே அல்ல. அதை உதாசீனப்படுத்தி விட்டு போய்விடுகிறான். அனபேக்ஷா சுஷிகி தக்ஷா உதாசீனஹா கதௌவ்யதஹா. மனதிலிருந்து கதௌவ்யதஹா, மனதிலிருந்து வேதனைகள் எல்லாம் நீங்கி போயிட்டு எப்படி இருக்கான்? உதாசீனவத் ஆசீனா. அதனால என்னுடைய மனம் பலம் பொருந்திய மாறாத மனமா இருக்கு. அதோட ரொம்ப முக்கியம் என்னவென்றால், எவ்வளவு மாற்றங்களை வெளியிலிருந்து ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தாலும் இவனுடைய மனம் மாறுவதே இல்லை. அஞ்சாவது, பகவானிடத்திலே மனதை கொண்டு போன காரணத்தினாலே எனக்கு என்ன தேவை என்பதை இறைவன் அறிவான், எனக்கு என்ன தேவை இல்லை என்பதையும் இறைவன் அறிவான். அதனால எனக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வரப்போகின்ற வந்திருக்கக்கூடிய வந்துவிட்டு போன அனுபவங்கள் எல்லாமே இறைவனால் என கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலன் அல்லது பிரசாதம். அதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் எனக்கு இதை கொடுத்தாய் என்று கேட்பதோ, இப்படி கொடுத்து விடேன் என்று வேண்டுவதோ, இதை கொடுக்காமல் இரேன் என்று அவனிடத்திலே யாச்சகம் செய்வதோ எதுவும் இல்லை. அது அவனுக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கூடாது. எதை கொடுத்தாலும் அது ஈஸ்வர பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன அர்த்தம்? ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வந்துவிட்டால் எதுவும் மாற வேண்டாம், யாரும் மாற வேண்டாம். எனக்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக, மன நிறைவுக்காக எந்த சூழ்நிலைகளும் யாரும் மாற வேண்டாம். என்னுடைய மனம் நாராயணனிடத்திலேயே இருக்கிறது. ஆகையினாலே எதுவும் மாறி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றோ, எல்லாம் என்னை விட்டு எதெல்லாம் துன்பத்தை கொடுக்கிறோ அதெல்லாம் போவதனாலே எனக்கு துன்பங்கள் விலகும் என்றோ எதுவும் தேவையில்லை. காரணம், என்னுடைய மனம் இறைவனிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே எது வந்தாலும் அதை நான் விருப்பு வெறுப்பு அற்று ஏற்றுக்கொள்கின்றேன். குழந்தை தன் தகப்பன் மூலமாக அசுரர்கள் கொடுத்த அனுபவத்தை எல்லாம், துன்பகரமான அனுபவத்தை எல்லாம் வாங்கிக் கொண்ட குழந்தை அமைதியாக இருக்கிறது. இவர்கள் பார்க்கிறார்கள், இவ்வளவு வேதனையை கொடுத்தும் இந்த குழந்தையானது எந்த சலனத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, நம்முடைய முயற்சி எல்லாம் பயனற்று போய்விட்டதே என்கின்ற எண்ணம் உடையவர்களாய், இவ்வளவு முயற்சி எடுத்தும் பயனற்று போன அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்த ராஜா அவனை கொல்லுவதற்கு எல்லா உபாயத்தையும் அடிக்கிறான். எல்லா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய யானைகளை கொண்டு வந்து மிதிக்க வையுங்கள்.
அதுவும் நடக்கிறது. யானைகளை கொண்டு வந்து மிதிக்க வைக்கலாம் என்றால் சந்தோஷமாக அந்த அந்த செயல்பாட்டை இந்த குழந்தை ஏற்றுக்கொள்கிறது. யானைகள் வருகிறது, குழந்தையை மிதிப்பதற்கு மாறாக குழந்தையை வலம் வந்து வணங்கி விட்டு போகிறது. சரி, ரொம்ப 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 விஷம் பொருந்தி இருக்கக்கூடிய சர்ப்பத்தை கொண்டு வந்து கடிக்க வைத்தால் இந்த குழந்தை இறந்து விடுவானே, அந்த முயற்சியும் எடுக்கப்படுகிறது. குழந்தையை வந்து கடினமான விஷம் இருக்கக்கூடிய பாம்பை கொண்டு வந்து கடிக்க வைக்கிறார்கள். அதுவும் வந்து கடிக்கிறது. ஆனால் எந்த மாற்றமும் உடலில் இல்லை. விஷம் உள்ளே ஏறவில்லை. குழந்தை சாகவும் இல்லை. சரி, விதவிதமான மந்திரங்களை சொல்லி தாந்திரீக முறையிலே சூன்ய கர்மாக்களை செய்து, சூன்யவாதிகளை கொண்டு வந்து கர்மாக்களை செய்து குழந்தையை பயமுறுத்தலாமா, பில்லி சூன்யம் வைக்கலாமா, அதன் மூலமாக குழந்தை இறந்து விடுமா, அந்த காரியமும் செய்யப்படுகிறது. பொழுதும் குழந்தை இறக்கவில்லை. என்னதான் பண்ணுவது? மலை உச்சியிலிருந்து குழந்தையை உருட்டி விடலாம். மலை உச்சியிலிருந்தும் தள்ளுகிறார்கள். அங்கும் சாகவில்லை. குழந்தையை பூமியிலே போட்டு புதைத்து விட்டால் பொழுதும் குழந்தை உயிரோடு இருக்க மாட்டான் அல்லவா? என்னென்னலாம் உபாயங்கள் உண்டோ, விஷம் கொடுத்தலிருந்து ஆரம்பித்து ஆகாரம் கொடுக்காமல் பட்னி போடுவதிலிருந்து ஆரம்பித்து பனி, அதிகமான பனி, அதிகமான நெருப்பு, அதிகமான காற்று, அதிகமான ஜலம், இவைகளின் மூலமாக குழந்தையை கொன்று விடலாம். மலையிலே தூக்கி எறிந்து விட்டால் கீழே செத்து போய் விடுவான். இப்படி எல்லா வகையிலும் உபாயங்களை யோசித்த ஹிரண்யகசிபு குழந்தையை கொல்லுவதற்குண்டான எல்லா முயற்சியும் எடுக்கிறான். ஆனால் அந்த குழந்தையை ந ஹந்தும், அந்த குழந்தையை யாராலும் எந்த உபாயத்தினாலும் கொல்ல முடியவில்லை. கொல்லுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்தும் கொல்ல முடியாமல் போகின்ற நேரத்திலே இவனுடைய மனம் பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது. என்னால் கடுமையாக வார்த்தைகளால் தாக்கப்பட்டான், செயல்களால் தாக்கப்பட்டான், கொல்லும் உபாயத்தை எல்லாம் செய்தேன், இருந்தும் இந்த குழந்தை சாகாமல் இருக்கின்றானே. அப்ப இவனை விடுவித்தது நிச்சயமாக யாராக இருக்க முடியும் என்றால் அந்த பரமாத்மாதான் இவனுக்கு உள்ளே இருந்து இவனை எல்லா வகையிலும் ரட்சித்திருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான். இதுல எவ்வகையிலும் சந்தேகம் இல்லை. பாருங்கள், இந்த குழந்தை எவ்வளவு, அது நம்பிக்கையே சொல்லக்கூடாது, அறிவு. இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம பொறுத்த மட்டுக்கும் நம்பிக்கை. ஆனால் பிரகலாதனை பொறுத்த மட்டுக்கும் இறைவன் மட்டுமே இருக்கார், நானோ நீயோ இல்லை. அதான் அறிவு. நம்முடைய நம்பிக்கையில இறைவன் இருக்கார், அப்ப நானும் இருக்கேன். இறைவன் இருக்கார் எப்படி தெரியும்? என்ன ஒரு பத்திரமா பார்த்துக்கிறதுனால இருக்கார் நம்புறேன்னு சொல்றோம்.
ஆனால் பிரகலாதனுடைய பக்தியில இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் வேறுபாடு. அதனால இந்த குழந்தையை ஒன்றுமே செய்ய முடியாத காட்சியை பார்க்கிறான். என்ன செய்வது? அவனுக்கு இந்த குழந்தையை பார்க்கும் தோறும் கடினமான வெறுப்பு என்பது வருகிறது. தன்னுடைய குழந்தையை பற்றி அவன் அப்படி சிந்திக்கிறான். வர்த்தமானோ விதூரேவை பாலோப்ய பாலோப்ய ஜடதீரயம் ந விஸ்மரதி மேனார்த்த சுனஹா சேஷ இவ பிரபுஹு. இந்த குழந்தையானது உடலளவிலே குழந்தையாக இருக்கு என்று நினைத்தால், தூரம் இல்லாமல் பக்கத்திலே இருக்கின்றது இந்த குழந்தை. அவிதூரே வர்த்தமானஹா, அவிதூரே வர்த்தமானஹா, வெகு தூரத்தில் இல்லாமல் பக்கத்திலே இருந்த போதிலும் இந்த குழந்தைக்கு என்பால் பயம் இல்லை. நான் கொடுத்த கஷ்டத்தின்பாலும் பயம் இல்லை. சிறு குழந்தையாக இருந்த போதும் கூட பாலகா அப்பி அஜட தீஹி அயம், இவன் ஜடமாக இல்லை, சேத்தனமானவனாக இருக்கிறான். இவனுடைய புத்தி எப்படி இருக்கிறானா? அஜடதீஹி, விவேக ஞானம் பொருந்தியவனாய் இவனுடைய புத்தியானது இருக்கின்றது. பலம் பொருந்திய புத்திசாலியாக இருக்கின்றான். இவனுடைய மனதிலே எவ்வகையிலும் பயம் என்பது இல்லை. இவனை கொடூரமான வார்த்தைகளால் நிந்தித்தேன், கொடூரமான செயல்பாடுகளால் இவனை தண்டித்தேன். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட இவனுடைய மனதை என்னால் மாற்ற முடியவில்லையே. அதுக்கு அவன் என்ன உதாரணம் கொடுக்கிறான் பாருங்கள். சுனஹா ஷேபைவ, எப்படி நாயினுடைய வாளை நிமித்த முடியாதோ அதே போல இவனுடைய ஸ்வபாவத்தை என்னால் ந விஸ்மரதி, விடுவிக்க முடியவில்லை. அவனும் மறக்காமல் இருக்கிறான். நாராயணனை அவன் எவ்வகையிலும் மறக்காமல் இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய மனம் நாராயணனை மறப்பதற்கு தயாராக இல்லை. மிரட்டி பார்த்து விட்டேன், நடித்து பார்த்து விட்டேன், கொல்லுவதற்கு உண்டான உபாயத்தை எடுத்து பார்த்து விட்டேன், அன்பை காமித்து விட்டேன், மிரட்டி பார்த்து விட்டேன். எல்லாம் இருந்தும் அவனுடைய மனம், அவனுடைய சுபாவம் நாயினுடைய வாளை எப்படி நிமிர்த்த முடியாதோ அதே போல இவனுடைய மனதை என்னால் மாற்ற முடியவில்லை. இவனுக்கு கிஞ்சித் அளவும் பயம் என்பது இல்லை. இதுதான் பக்தியினுடைய 6வது லட்சணம். நிர்பயா, பயமற்ற தன்மை. ஏன் இந்த பயமற்ற தன்மை பக்தனுக்கு வருகிறது? நமக்கு ஏன் அந்த பயம் இருக்கிறது? பக்தனுக்கு பயம் இல்லா தன்மைக்கு காரணம் தன்னை நாராயணனிடத்திலே ஒப்படைத்த காரணத்தினாலே. தன்னுடைய உடைமைகளை நாராயணனிடத்திலே ஒப்படைத்த காரணத்தினாலே, நாராயணனே பரம் என்று நினைக்கின்ற காரணத்தினாலே. நமக்கு நம்மையும் ஒப்படைக்க மாட்டேங்கின்றோம், நம்முடைய உடைமைகளையும் ஒப்படைக்க மாட்டேங்கிறோம், நாராயணன் பரம் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லுகின்றோம். நாராயணனை நமக்கு அந்நியமாகவே பார்க்கிறோம்.
பிரகலாதன் தனக்கு அந்நியமாக நாராயணனை பார்க்கவில்லை, தன்னுடைய சொரூபமாக பார்க்கிறான். இதை நான் சொல்லல, ஹிரண்யகசிபு தன்னுடைய பையனை பற்றி எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்கள். அப்பிரமேயம் அனுபாவா அயம் அக்குதச்சித் பயோமரஹா நூனமேதத் விரோதேன மிருத்யுர்மே பவிதானவா. இவன் எவ்வகையிலும் அளந்து பார்ப்பதற்கு முடியாதவன். அப்பிரமேயே அனுபாவா, தன்னுடைய பையனை பத்தி சொல்றான். இவன் எந்த அறிவை கொண்டும் எந்த செயல்பாடுகளை கொண்டும் இவனுடைய சுபாவத்தை, இவனுடைய சொரூபத்தை அளந்து பார்த்து விட முடியுமா என்றால், பக்தனுடைய சொரூபத்தை, பக்தனுடைய சுபாவத்தை, பக்தனுடைய வாழ்க்கை முறையை எந்த சாஸ்திரத்தினுடைய அறிவை கொண்டும் அளந்து விட முடியாது. எப்படி இறைவனுடைய சொரூபத்தை சாஸ்திரத்தால் அளந்து விட முடியாதோ, அதே போலதான் பக்தனுடைய சொரூபத்தையும் சுபாவத்தையும் சாஸ்திரத்தினுடைய அறிவை கொண்டு அளந்து விட முடியுமா என்றால் முடியாது. அப்பிரமேய மேய பிரமேய அப்பிரமேய. அறிவை கொண்டு அளப்பதற்கு பெயர் மான்னு பெயர். பிரமேயம் என்றால் அளக்கக்கூடிய பொருள், அப்பிரமேயம் என்றால் அளவிட முடியாத பொருள். அறிவை கொண்டு பக்தனுடைய சொரூபத்தை அளந்துவிட முடியாது. என்னால் என்னுடைய பையனுடைய சொரூபத்தை, சுபாவத்தை அளக்க முடியவில்லை. பயத்தை காமித்து அவனை தன் வசப்படுத்தலாம் என்று பார்த்தான், முடியவில்லை. அன்பை காமித்து மயக்கி விடலாம் என்று பார்த்தான், முடியவில்லை. மரணத்தை காமித்தாவது தன்னுடைய பையனை மிரட்டி விடலாம், தனக்கு பணிய வைத்து விடலாம், அதுவும் நடக்கவில்லை. இந்த குழந்தை எதாலத்தான் அளந்து பார்ப்பது? முடியாத காரியம். அதனால இவனுக்கு என்ன இல்லையாம்? அக்குதச்சித் பயா. ஒரு பொழுதும் அவனுடைய மனதிலே பயம் என்பதே இல்லை. இவனுக்கு பயம் இல்லாததுனால இவன் யாரானா அமரஹா, மரணம் இல்லாதவனாய் இவன் இருக்கிறான். இவனுக்கு மரணம் கிடையாது. இப்போ இந்த ஹிரண்யகசிபு சொல்றான், நான் இந்த பையனிடத்திலே ஏதத் விரோதேன, இந்த பையனிடத்திலே நான் விரோத பாவத்தை, சத்ரு பாவத்தை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால்தான் மே மிருத்யுஹு பவிதா, எனக்கு மிருத்யுவானது சம்பவிக்கும். எனக்கு சத்ரு பாவம் இல்லை என்றால் மிருத்யு பாவமானது எனக்கு ஏற்படாது. நான் அழியணும் அப்படின்னா நான் பக்தனிடத்திலே சத்ரு பாவத்தை வைத்தாக வேண்டும். அப்ப நான் பக்தனிடத்திலே சத்ரு பாவத்தை வைக்கிறேன் என்றால் நான் சாக்ஷாத் பரமாத்மாவிடத்திலும் சத்ரு பாவத்தை வைக்கிறேன். அப்படி சத்ருபாவத்தை வைப்பதின் மூலமாகத்தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று கொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நான் சத்ருபாவத்தை வைக்கிறேன்.
இவனால்தான் எனக்கு மரணமானது நேரிடப் போகிறது என்பது எனக்கு தெரிந்து விட்டது. இந்த குழந்தையிடத்திலே நான் வைக்கக்கூடிய சத்ருபாவம் இறைவன் நேரடியாக வந்து என்னை நிகிரகம் செய்ய போகின்றார். அதுதான் எனக்கு மரணத்துக்கு காரணமாக அமையப் போகின்றது. இவ்வாறு சொல்லி கவலையுடன் இருந்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஷண்டா மர்கவ் என்று சொல்லக்கூடிய 2 சுக்கராச்சாரியாருடைய குழந்தைகள் இவனிடத்திலே சொல்லுகிறார்கள், கோபத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், கவலையை நிறுத்திக் கொள்ளுங்கள் ராஜா, ஆச்சாரியர் வந்து விடட்டும், அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று பார்ப்போம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு ஏற்ப நாம் செயல்படலாம். ஆகையினாலே இந்த குழந்தையை இப்பொழுது நீங்கள் பார்ப்பதை தவிர்த்து இந்த குழந்தையை நீங்கள் அடைத்து வையுங்கள். நீங்களும் அந்த குழந்தையை பார்க்க வேண்டாம். சுக்கராச்சார வருகின்ற காலம் வரைக்கும் இந்த குழந்தையை கயிற்றிலே கட்டி கண்ணுக்கு திரையாடத்திலே வைத்து விடுங்கள். ஒருவேளை இந்த குழந்தையினுடைய மனம் அதன் மூலமாக மாறலாம். நீங்கள் விருப்பப்படுகின்ற பிரகாரம் அந்த குழந்தையானது வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். இல்லை என்றால் சுக்கராச்சாரியர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் இந்த குழந்தைகள் சுக்கராச்சாரியாருடைய புத்திரர்கள் சொல்லுவதை கேட்ட ஹிரண்யகசிபு தன் குழந்தையை கயிற்றால் கட்டி குழந்தையை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறான். ஆனால் குழந்தையினுடைய மனம் மாறுமா என்றால் மாறுவதற்கு தயாராக இல்லை. அது அப்படியே தான் இருக்கிறது. அது அவனுக்கு தெரிந்து விட்டது. அதனால இந்த உபாயத்தை அவன் மாற்றிக்கொள்கிறான். இப்போ இந்த குழந்தைகளுடைய மனம் மாறாத நிகழ்வை பார்த்த ஹிரண்யகசிபு சண்டாமர்க்கனை கூப்பிட்டு இந்த குழந்தையினுடைய மனம் மாற்றத்துக்கு என்ன உபதேசம் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். க்ஷத்ரியனுடைய தர்மத்தை போதியுங்கள். க்ஷத்ரியர்கள் கிரகஸ்தராக இருந்தால் கிரகஸ்த தர்மத்தை போதியுங்கள். அதே போல் அவர்களுக்கு க்ஷத்ரிய தர்மமாக இருக்கக்கூடிய எப்படி போரிடுவது, எப்படி அரசாட்சி பண்ணுவது, இதெல்லாம் போதனை செய்யுங்கள். உங்களுடைய போதனை இந்த 3 பற்றி இருக்க வேண்டும். தர்ம, அர்த்த, காமஹா. இந்த 3 பற்றி உங்களுடைய போதனை இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மோட்ச தர்மத்தை காமித்து விடாதீர்கள். இது நாம் இன்னைக்கு இதனுடைய தோஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டத்துல, கல்வி முறையில அன்றைக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. பொருளை ஈட்டுவதிலும் காமத்தை நுகர்வதிலும் தான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அதற்காக உண்டான படிப்புதான் மேன்மையானது. அதை மட்டுமே சொல்லிக் கொடுத்தால் போரும். அதற்கு மேலே பண்பாட்டு வகுப்புகள் எல்லாம் தேவையில்லை. தர்ம வாழ்க்கை முறையெல்லாம் தேவையில்லை. மோட்ச வாழ்க்கை முறையெல்லாம் தேவையில்லை. அதை எக்காரணத்தை கொண்டும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஆசுர ராட்சச சம்பத் கொண்டிருக்கக்கூடிய அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய எண்ணம். அதனால்தான் நாம் அந்த அறிவுக்கு ரத்ன கம்பளம் விரித்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்து அது கொடுக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் கண் முன்னாடி அனுபவித்து கொண்டிருக்கோம். இதுக்காக படிக்க வச்சோன்னு கேட்கிறோம். இப்போ
இந்த குழந்தைக்கு தர்ம அர்த்த காம, இதுல அர்த்த காமம் தான் பிரதானம். இந்த குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஹிரண்யகசிபு பணிக்க இவர்களும் சொல்லிக் கொடுக்கின்றார்களாம். இந்த குழந்தை அந்த விஷயத்தை கிஞ்சித்தளவும் காது கொடுத்தே கேட்கலையாம். காரணம் என்னவென்றால் அந்த அந்த அறிவினாலே ஒரு ஜீவனுக்கு அறியாமை போகாது, அகங்காரம் போகாது, விருப்பு வெறுப்பு போகாது, பயம் பந்தம் போகாது, கர்மம் போகாது, கர்ம வினை போகாது, சம்சார தாபம் போகாது, ஜனன மரணம் போகாது. ஆகையினாலே இந்த அறிவினாலே எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை. நாஸ்திக கல்வி, இந்த கல்வி எனக்கு தேவையில்லை. இந்த கல்வியை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். அந்த கல்வியை உள்ளேயே வாங்கலையா அந்த குழந்தை. இந்த கல்வி எனக்கு தேவையும் இல்லை, இந்த கல்வியை நான் முழுமையாக நிராகரிக்கவும் செய்கிறேன். இதெல்லாம் மனதுக்குள்ளே வைத்துக் கொண்ட அந்த குழந்தை இந்த 2 பேரும் தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களையும் அக்னி காரியங்களையும் பூஜைகளையும் செய்வதற்காக உள்ளே போகிறார்கள். இந்த குழந்தை என்ன செய்கின்றதாம், தன் ஒத்த வயது உடைய மற்ற குழந்தை எல்லா குழந்தைகளையும் அழைத்து உற்சாகத்துடன் விளையாட கூப்பிட்டு, விளையாடுவதற்கு நேரம் கிடைக்கிறது. அந்த விளையாட்டுடன் சேர்ந்து இந்த குழந்தை தான் என்ன பண்புகளை இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டுமோ அதை எல்லாம் இந்த குழந்தை மற்ற குழந்தைகளுக்கு சொல்லுவதற்குண்டான நேரம் கிடைத்த காரணத்தினாலே மற்ற குழந்தைகளை எல்லாம் இவன் அழைக்கிறானாம். அழைத்து தன் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அததான் ஸ்லக்ஷ்ணயா வாசா பிரத்யாஹூயே மகாபுதஹ உவாச வித்வாம்ஸ்தநிஷ்டாம் கிருபயா பிரகசன்னிவ. மற்ற குழந்தைகளை எல்லாம் அழைக்கிறான், தன் பக்கத்திலே அமர வைத்துக் கொள்கின்றான். என்ன செய்கிறானாம் அந்த குழந்தை, தன் நிஷ்டாம் வித்வான், தன் நிஷ்டா பரமாத்மாவிடத்திலே உண்டான அந்த நிஷ்டையை, ஒரு அர்த்தம் தன் நிஷ்டா. இரண்டாவது, தன்னிடத்திலே வைக்கப்பட்ட அந்த பக்தியை உணர்ந்த மற்ற குழந்தைகள் எல்லாம் பிரகலாதனிடத்திலே அளவு கடந்த பக்தி வச்சிருக்கான். தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எல்லாம் பார்த்த இந்த குழந்தைகள் பிரகலாதன் மேல அளவு கடந்த மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கிறது. பேர்பட்ட பக்தன் இவ்வளவு கொடுமைகள் அப்பா செய்தும் கூட மரண பயம் இல்லாதவனா இருந்திருக்கிறானே என்று இந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் மற்ற குழந்தைகளுக்கு அவனை ஆராதிக்க வேண்டும் என்று தோணுகிறது. ஆயனாலே அந்த குழந்தை மற்ற குழந்தைகள் எல்லாம் பிரகலாதனை சுற்றி இருந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிரகலாதன் மற்ற குழந்தைகள் எல்லாம் கிருபையா கருணையின் காரணத்தினாலே பிரகசன்னிவ உவாச மன மகிழ்ச்சியுடன் கூடியவனாய்
தன்னுடைய மனதிலே என்ன அனுபவங்கள் இருக்கின்றதோ அதை அந்த குழந்தையிடத்திலே உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறான். மகிழ்ச்சியோட உபதேசம் பண்றானா. என்ன உபதேசம்? அடுத்த வாரம் வாருங்கள். என்ன உபதேசம் செய்தார்? அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.